ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கைரளி உலகம். இது ஒரு லைம் பிக்கிள் போட்டுட்ருக்கிறேன். போட்டு முடிச்சிட்டேன், முக்கால்வாசி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த ஹோம்மேடு ப்ராடக்ட் எல்லாம் எங்கள் மாமியாரோட ரெசிபிஸ் இதெல்லாம் நான் இப்போ ஹோம்மேடாக செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கி ருசித்து பாருங்கள். ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த ஊறுகாவை நம்ம நாக்கில் வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறமேல நமக்கு ஊறுகாய் நம்மளோட ஒரு ஐட்டமாக மாறிடும். நம்ம வீட்டில் ஒரு ஐட்டமாக மாறிடும். ஏன்னா புளிப்பு, காரம், அதில் ஒரு இத்தினோண்டு சுகரும் சேர்த்துறதுனால அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிக்கிள். இந்த அருமையான பிக்கிளை எல்லாம் ருசித்து பாருங்கள். தேவைப்படுறவங்க மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணவோ கூப்பிட்டு சொல்லவோ செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொரியர் வழி அனுப்பி தரப்படும். இந்த ரெசிபி எப்படின்னா, ஒரு மண் சட்டியில் அப்படி இல்லாட்ட ஒரு அடிகனமான ஒரு வானலியை எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு வெந்தயம் போடணும், அப்புறம் கடுகு போடணும், இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக வெட்டிட்டு இல்லாட்டி க்ரஷ் பண்ணிவிட்டு கூட போடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் கரிஞ்சு போகிற மாதிரி, ஆனால் கரியக்கூடாது. அந்த டைமில் நல்லா வணக்கி வச்சுட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமேல அதில் மிளகாப்பொடி, தேவையான அளவு மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, வெந்தயப்பொடி, காயப்பொடி, இது நாளையும் அதில் தேவையான அளவு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் முறிஞ்சதுக்கப்புறமேலு நம்ம அரிஞ்சு ஊற வச்சுருக்கிற அந்த நார்த்தங்காவோ எலுமிச்சங்காயோ எடுத்து அதில் போட்டு ஜஸ்ட்டு ஒன்று கிளறி விட்டுட்டு எடுத்தால் போதும். நன்றி, வணக்கம்.